பக்தர்கள் கடவுளுக்காக ஏராளமான நேர்த்திக் கடன்கள் செய்வார்கள். அந்த வேண்டுதல்கள் எளிமையாகவும் இருக்கும், மிக கடினமாகவும் இருக்கும். ஆனால் பாடைக்கட்டி மாரியம்மன் கோவிலில் நடக்கும் நேர்த்திக் கடன்கள் மிக மிக வித்தியாசமானது. ஒரு நபரை இறந்து போனவர்களுக்கு என்னென்னலாம் சடங்குகள் செய்வார்களோ அவை அனைத்தையும் செய்து அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்களை பாடையில் படுக்க வைத்து அவர்கள் வீட்டிலிருந்து கோவில் வரை அவர்களை பிணமாக அழைத்து வருவார்கள். கோவிலில் பாடையை தூக்கிச் சென்று கோவிலை சுற்றி வலம் வருவார்கள். பிறகு அந்த கோவிலில் இருக்கும் பூசாரி பிணம் போல் படுத்திருக்கும் நபர்களுக்கு முகத்தில் அபிஷேகம் நீர் தெளித்து விபூதியை பூசி அவர்களை எழ வைப்பார். இப்படித்தான் வித்தியாசமான முறையில் பாடைக்கட்டி மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தி வருகின்றார்கள். இந்த வேண்டுதலை புதிதாக பார்ப்பவர்களுக்கு இப்படியெல்லாம் கடுமையான வேண்டுதல் தேவையா, எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்று கேள்விக்குறியும் ஆச்சரியமாகவும் இருக்கும். ஆனால் அந்த வேண்டுதலை முழு திருப்தியுடனும் நன்றியுணர்வுடனும் செய்யும் அந்த நபருக்கும் அவர்களை சுமந்து வரும் உறவினர்களுக்கும் மட்டும்தான் தெரியும் அவர்கள் எவ்வளவு பெரிய துயரத்தை சந்தித்திருக்கிறார்கள் என்று. இதற்கான காரணம் அந்த ஊரில் உள்ள பாடைக்கட்டி மாரியம்மனின் வரலாறே காரணம். 200 வருடங்களாக அந்த ஊர் மக்கள் இந்த நேர்த்திக் கடனை செய்து வருகின்றார்கள். ஆனால் ஏன் அப்படி ஒரு வேண்டுதலை அவர்கள் செய்ய வேண்டும்? உண்மையில் அந்த ஊரில் நடந்தது என்ன, அதன் வரலாறு என்ன? பாடைக்கட்டி மாரியம்மன் உருவான சுவாரஸ்யமான மற்றும் மர்மமான வரலாற்றை பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன் கும்பகோணம் அருகில் உள்ள வலங்கைமான் என்ற ஊரில் காதகவுண்டர் கோவிந்தம்மாள் என்ற தம்பதியர் வாழ்ந்து வந்தார்கள். இருவரும் அன்பான தம்பதியர்களாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் பல வருடங்கள் ஆகியும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. காதகவுண்டர் விவசாயம் செய்து கொண்டிருந்தார். அவர் மனைவி கோவிந்தம்மாள் கணவருடன் விவசாயத்தில் உதவியாக இருந்தாலும் தானும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிந்த பலகாரங்களை எல்லாம் செய்தார்கள். அந்த பலகாரங்களை எடுத்துக்கொண்டு வலங்கைமான் ஊருக்கு தெற்கில் உள்ள புங்கஞ்சேரி எனும் கிராமத்தில் இருக்கும் சந்தையில் தினமும் சென்று அவர்கள் செய்த பலகாரங்களை எல்லாம் விற்று கொண்டிருப்பார்கள். இப்படியே தினமும் சென்று புங்கஞ்சேரி சந்தையில் வியாபாரம் செய்து வருவார்கள். வழக்கம் போல் ஒரு வெள்ளிக்கிழமையில் கோவிந்தம்மாள் வியாபாரம் முடித்துவிட்டு அந்த ஊர் குளத்தில் நீராடலாம் என்று நீருக்குள் இறங்குகின்றார்கள். அந்த நேரத்தில் ஒரு பிராமண தம்பதியினர் ஒரு பெண் குழந்தையை அழைத்துக் கொண்டு அங்கிருக்கும் ஐயனார் கோவிலுக்கு செல்கின்றார்கள். குழந்தை இல்லாத கோவிந்தம்மாள் அந்த பெண் குழந்தையை பார்த்ததும் இது போல் ஒரு குழந்தை எனக்கில்லையே என்று அந்த குழந்தையை ஏக்கமாக பார்க்கின்றாள். கோவிந்தம்மாள் நீராடிவிட்டு ஐயனார் கோவிலுக்கு செல்கின்றாள். அப்பொழுது அந்த பெண் குழந்தை மட்டும் தனியாக நின்று அழுது கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையை பார்த்ததும் கோவிந்தம்மாள் தூக்கி அணைத்துக் கொள்கிறாள். இந்த குழந்தையின் தாய் தந்தையை காணவில்லையே என்று அங்கும் இங்கும் தேடி பார்க்கின்றாள். இந்த விஷயம் அந்த ஊர் மக்களுக்கும் தெரிய வருகின்றது. அங்கிருக்கும் ஊர் மக்களும் அந்த குழந்தையின் தாய் தந்தையை தேட ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் கிடைக்கவில்லை. அதனால் கோவிந்தம்மாள் உண்மையில் இந்த குழந்தை வேண்டுமென்றால் இவள் தாய் தந்தை இங்கு வந்திருப்பார்கள். இந்த குழந்தை வேண்டாம் என்றுதான் அவர்கள் இந்த குழந்தையை விட்டு சென்று விட்டார்கள். இந்த குழந்தை முதன்முறையாக எனக்கு தான் கிடைத்தது. குழந்தை இல்லாத நானே இந்த குழந்தையை வளர்க்கிறேன் என்று கோவிந்தம்மாள் ஊர் மக்களிடம் கெஞ்சி கேட்கின்றாள். ஆனால் புங்கஞ்சேரி மக்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த ஊர் குழந்தையை நாங்கள் உனக்கு தரமாட்டோம், ஊர் தலைவரிடம் இதை பற்றி முறையிடலாம் என்று குழந்தைக்காக பஞ்சாயத்தை கூட்டுகின்றார்கள். அந்த பஞ்சாயத்தில் ஊர் தலைவர் இந்த ஊர் குழந்தையை நாங்கள் மற்ற ஊரில் வசிப்பவர்களுக்கு தரமாட்டோம், இந்த பெண் குழந்தையை நானே வளர்க்கிறேன் என்று ஊர் தலைவரே அந்த குழந்தையை அழைத்து செல்கிறார். அந்த குழந்தை திரும்பி கோவிந்தம்மாளை ஏக்கமாக பார்க்கிறாள். கோவிந்தம்மாளும் ஏமாற்றத்துடன் குழந்தையை பார்த்து கொண்டே கவலையுடன் தனது ஊருக்கு செல்கிறாள். அவ்வளவுதான். இந்த சம்பவம் நடந்த சில நாட்களிலே புங்கஞ்சேரியில் உள்ள மக்களுக்கு அம்மை போடுகின்றது. அந்த ஊரில் உள்ள ஒவ்வொருவரும் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு கொண்டே வருகின்றார்கள். ஊரில் ஆடு மாடுகளும் மர்மமான முறையில் இறந்து போகின்றது. ஊரே சோகத்தில் மூழ்கி போனது. இதனால் ஊர்க்காரர்கள் பயந்து போனார்கள். இதை எப்படி சரி செய்யலாம் என்று ஊர் தலைவர் பஞ்சாயத்தை கூட்டுகின்றார். அந்த சமயத்தில் தான் ஒருவர்
அருள் வாக்காக ஒரு உண்மையை கூறுகின்றார். இந்த பெண் குழந்தை இங்கு வந்த பிறகுதான் இந்த ஊர் மக்கள் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். குழந்தை இல்லாத கோவிந்தம்மாள் அந்த குழந்தையை கேட்டபோதே கொடுத்திருக்க வேண்டும். அதனால் தான் இப்படி நடக்கிறது. அந்த குழந்தையை சேர வேண்டிய இடத்தில் சேர்த்தால்தான் இந்த ஊர் நலமாக இருக்கும் என்று ஒருவர் அருள்வாக்காக சொல்கின்றார். உடனே புங்கஞ்சேரி தலைவர் வலங்கைமானில் உள்ள கோவிந்தம்மாள் வீட்டிற்கு அந்த பெண் குழந்தையை அழைத்து செல்கிறார். குழந்தையை கோவிந்தம்மாளிடம் ஒப்படைக்கின்றார். குழந்தையை வாங்கிய அந்த நொடி கோவிந்தம்மாள் ஆனந்த கண்ணீரில் எல்லையற்ற மகிழ்ச்சியில் இருக்கின்றாள். அப்பொழுதுதான் கோவிந்தம்மாள் முகத்திலும் அந்த பெண் குழந்தையின் முகத்திலும் புன்னகை வருகின்றது. இந்த நிகழ்வு நடந்த பிறகுதான் புங்கஞ்சேரி மக்கள் அம்மை நோயிலிருந்து விடுபட்டு நலமாக வாழ்ந்து வருகின்றார்கள். வலங்கைமான் ஊரில் காதகவுண்டரும் கோவிந்தம்மாளும் குழந்தையை நன்றாக வளர்த்து வருகின்றார்கள். அந்த பெண் குழந்தைக்கு சீதலா தேவி என்று பெயர் வைக்கின்றார்கள். தெய்வமே அவர்களுக்கு குழந்தை கொடுத்தது போல் நினைத்து அந்த குழந்தையை கவனமாக வளர்த்து வருகின்றார்கள். சீதலா தேவியின் தெய்வீக முகத்தை பார்த்து அந்த ஊர் மக்களும் ஆச்சரியமடைவார்கள். வலங்கைமான் ஊரும் செழிப்பாக இருந்தது. இப்படியே 2.5 ஆண்டுகள் கழிந்தது. அந்த நேரத்தில் தான் கவலைக்கிடமாக சீதலாதேவியும் அம்மை நோயால் பாதிக்கப்படுகின்றாள். அம்மை நோய் கடுமையானதால் குழந்தை சீதலாதேவி இறந்தே விட்டாள். அதை பார்த்து காதகவுண்டரும் கோவிந்தம்மாளும் துடிதுடித்து போகின்றார்கள். குழந்தை இல்லாத எனக்கு 2.5 ஆண்டுகள் ஒரு குழந்தையை வளர்க்கும் பாக்கியம் கிடைத்தது. அதனால் இந்த குழந்தையை நான் வேறு எங்கும் புதைக்க மாட்டேன் என்று கோவிந்தம்மாள் குழந்தையை தன் வீட்டிற்கு பின்புறம் வைத்து புதைத்து விடுகின்றாள். அவளை புதைத்து வைத்த இடத்தில் அவளுக்கு பிடித்ததை செய்து தினமும் படையலிடுகின்றாள். காதகவுண்டரும் கோவிந்தம்மாளும் மட்டுமே அந்த சமாதியை வழிபட்டு வந்திருந்தார்கள். அப்பொழுது ஒரு சமயம் காதகவுண்டரும் கோவிந்தம்மாளும் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இருவர் கனவிலும் ஒரே போல் காட்சி வருகின்றது. சீதலா தேவியாக குழந்தை இல்லாத தங்களுக்கு பெண் குழந்தையாக வந்த நான் அந்த மாரியம்மனின் அவதாரம். உங்கள் குறையை தீர்க்கவே நான் சீதலா தேவியாக தங்களுக்கு கிடைத்தேன் என்று அந்த கனவு இருவருக்கும் ஒரே போல் வருகின்றது. அது மட்டுமில்லாமல் சீதலாதேவி புதைக்கப்பட்ட இடத்தின் வழியே சிலர் கடந்து சென்றார்கள். அவர்கள் பல பேர் மேல் அருள் வந்து சீதலாதேவி மாரியம்மனின் அவதாரம் என்று அனைவரும் ஒன்று போல் அருள்வாக்கு சொல்கின்றார்கள். இந்த விஷயம் வலங்கைமான் ஊர் மக்கள் அனைவருக்கும் தெரிய வருகின்றது. மாரியம்மனே தனக்கு குழந்தையாக வந்ததை நினைத்து கோவிந்தம்மாள் மெய் சிலிர்த்து போகின்றாள். அந்த மாரியம்மனே தங்கள் ஊரில் குழந்தையாக விளையாடியதை நினைத்து ஊர் மக்களும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அதிலிருந்து அவள் புதைக்கப்பட்ட இடத்தில் கோவிந்தம்மாள் மட்டுமில்லாமல் அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி குழந்தை புதைக்கப்பட்ட இடத்தில் கீற்று கொட்டகை போட்டு அந்த இடத்திலே கோவில் எழுப்பி சீதலாதேவி மகா மாரியம்மனை வழிபட தொடங்கினார்கள். பல பேர் வேண்டுதல்கள் அந்த இடத்தில் நிறைவேறியதால் சுற்று வட்டாரத்தில் உள்ள ஊர் மக்களும் அந்த கோவிலுக்கு சென்று வழிபட தொடங்கினார்கள். அந்த சமயத்தில் தான் ஒரு பெண்ணின் கணவர் உடம்பு சரியில்லாமல் கடைசி கட்டத்திற்கு வந்துவிட்டார். எவ்வளவு சிகிச்சை அளித்தும் அவர் உயிர் பிழைக்கவே மாட்டார் என்ற நிலை வந்துவிட்டது. அந்த நிலையில்தான் அந்த பெண் மனமுடைந்து சீதலாதேவி கோவிலுக்கு வந்தாள். என் கணவன் உயிரை நீதான் காப்பாற்ற வேண்டும். அப்படி காப்பாற்றினால் அவர் உயிருடன் இருக்கும் பொழுதே பாடையில் படுக்க வைத்து உன் சன்னதிக்கு அழைத்து வருகிறேன் என்று அந்த பெண் மனவேதனையுடன் வேண்டிக் கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாள். ஆனால் அனைவரும் ஆச்சரியப்படும்படி அந்த பெண்ணின் கணவன் உயிர் பிழைத்துக் கொண்டான். ஆச்சரியமடைந்த அந்த பெண் அவள் வேண்டியபடியே எவர் பேச்சையும் கேட்காமல் அவள் கணவனை பாடையில் படுக்க வைத்து கோவிலுக்குள் அழைத்து வந்து தனது நேர்த்திக் கடனை முடித்து விட்டாள். அதிலிருந்துதான் சீதலாதேவி மகா மாரியம்மன் கோவில் பாடைக்கட்டி மாரியம்மன் கோவில் என்று அழைக்கப்படுகின்றது. இப்படித்தான் கும்பகோணம் அருகில் உள்ள வலங்கைமானில் பாடைக்கட்டி மாரியம்மன் கோவில் உருவானது. மருத்துவர்களே கைவிட்ட போதும் இந்த அம்மனை வந்து வழிபட்டவர்கள் உடல் நலமாகி ஆரோக்கியமாக வந்திருக்கிறார்கள். அந்த நன்றி கடனை செலுத்துவதற்காகத்தான் பாடைக்கட்டி மாரியம்மன் கோவிலில் இப்படி ஒரு வித்தியாசமான வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுகின்றது. ஏராளமான பக்தர்கள் இதை அனுபவபூர்வமாக உணர்ந்துள்ளார்கள். இந்த வேண்டுதல்கள் ஒரு திருவிழாவின் போதுதான் நிறைவேற்றப்படுகின்றது. பங்குனி மற்றும் ஆவணி மாதங்களில் வருடத்திற்கு 2 முறை இந்த ஆலயத்தில் பாடை கட்டும் திருவிழா கோலாகலமாக நடத்தப்பட்டு வருகின்றது.